ஹாய் மக்களே, இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரெசிபின்னு பர்டிகுலராக எதுவும் இல்லைங்க. சாதம் வடித்தல் எப்படி, இதுதாங்க இன்றைக்கான கண்டென்ட்டு. என்னம்மா இப்படி பண்ணுறீங்களம்மா, இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாம்மா அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய பேருக்கு சாதத்தை வடித்து சாப்பிடணுன்னு ஆசை இருக்கும். ஆனால் வடிக்க தெரியாது. வடிக்கும் போது கையில் பட்டுரும், இல்லாட்டி அதுக்கு எப்படி வெந்துச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. அவங்கள மாதிரி டவுட் இருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோங்க. வாங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 கிளாஸ் அளவு கேரளா மட்டை ரைஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 45 நிமிஷம் நான் ஊற வச்சுட்டேங்க. ஊறினதுக்கப்புறமா இந்த கேப்பில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஊறி இருக்கும். ஸோ வடிக்கிறதுல என்ன ஒரு அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதில் என்ன ஒரு ட்ரிக்ஸ்னால், அரைப்பானை அளவு தண்ணி எடுத்து நல்லா சலசலன்னு கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கணும். ஆனால் பானை முழுமையாக தண்ணி வைக்கணுங்க. அப்போ தான் சாதம் அரிசி அதில் வெந்து சாதம் உதிரி உதிரியாக வரும். சாதத்தில் கஞ்சி கட்டாது. அந்த கஞ்சி கட்டாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த எக்ஸஸ் வாட்டருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா சலசலன்னு கொதி வரும். கொதி வந்ததுக்கப்புறம் லைட்டாக மட்டும் தீயை குறைச்சி வச்சுட்டு, தீ கண்டிப்பாக வேணும், ரொம்ப குறைச்சிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் நல்லா வச்சு நல்லா அரிசி கொதிச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ சிம்மில் வச்சுட்டா ஊறி போய் நல்லா இருக்காது. ரைஸ் பார்க்க உதிரி உதிரியாக பொழுன்னு அழகாக இருக்காது. அதனால் நல்லா கொதித்து வேகணும், ஆனால் வெளியில் போகக்கூடாது. இது கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் எடுத்து இப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இது கேரளா ரைஸுன்றதுனால எனக்கு 30 நிமிஷம் ஆச்சு. நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஒயிட் ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல் பாயில்டு ரைஸ், அதுக்கு இவ்வளோ டைமும் ஆகாது. அப்புறம் இந்த அளவுக்கு தண்ணியும் எடுக்காதுங்க. ஸோ அந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா வெந்ததுக்கப்புறமா நல்லா செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு இப்படி ஒரு எந்த பானை எடுத்துருக்குமோ அதுக்கு ஈக்குவலான கிண்ணம் எடுத்துக்கிட்டோன்னா வடிக்கிறப்போ மோஸ்ட்டாக இந்த மாதிரி கையில் படுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். எக்ஸஸாக இந்த மாதிரி தண்ணி ஒழுகுது இல்லையா, சிங்க் ஏரியா பக்கத்தில் வடிச்சு விட்டிங்கன்னா இதெல்லாம் நல்லா வைப் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் பெரிய துணியை எடுத்துக்கோங்க, சூடு கையில் படாது. ஒருவேளை கஞ்சி கையில் பட்டுருச்சுன்னா என்ன ஆகுனா ஒரு கொப்பளம் வந்துடும். அதனால் எப்பயுமே ஹீட்டான விஷயங்களை கவனமாகவே ஹேண்டில் பண்ணுங்கள், பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஆனால் பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப ஈஸி தான், அது ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா சாதத்தில் கஞ்சி கட்டாமல் இப்படி உதிரியாக வரணும். அதுக்காக தான் அந்த தண்ணி நிறைய வைக்கிறது. இவ்வளோ தாங்க சாதம் வடிக்கிறது. இது என்ன பெரிய வித்தியாசம் சொல்லுங்கள், ரொம்ப ஈஸி தானே. ரெகுலராக வடித்து சாப்பிடுங்க. ஸ்டார்ச் கண்டென்ட் இல்லாமல் இந்த டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.